வணக்கம் எனதருமை நண்பர்களே, நண்பிகளே. மிஸ்டர் முக்கையூர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்காளர் திருத்த பட்டியல் கொடுத்துருக்காங்க. இது மத்திய சர்க்காரும் தேர்தல் கமிஷனும் சேர்ந்து இதை கொடுத்துருக்குது. இந்த எஸ்ஐஆரில் நம்ம பேர் பதிவிட்டு அது வரும்பொழுது தான் நமக்கு ஓட்டுரிமை அப்படின்னு சொல்லித்தான் அதை கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழகத்துக்குள்ள ஒன்றிய அரசு கொடுக்குறதுக்கு தேவையில்லை, அது தமிழக அரசு பார்த்துக்கிறோம். ஒன்று அது வேற ஒரு இருக்கட்டும். ரெண்டாவது, தேர்தல் கமிஷன் சொல்கிற அடிப்படையில் அதை பண்ணுறாங்க. அது ஒரு இண்டிபெண்ட் பாடி, அது பண்ணுது, ஓகே. அப்படி பண்ணும் பொழுது இதில் என்ன சொல்லப்படுதுன்னா நம்ம ஓட்டு அதில் சேர்த்து எழுதி கொடுக்கணும். அந்த எஸ்ஐஆரில் எழுதி கொடுக்கணும். அப்படி நம்ம எழுதி கொடுக்கலைன்னா நம்ம அதில் ஓட்டு எலெக்ஷனில் இல்லாமல் போயிடுவோம், நம்ம பேர் அடிபட்டு போகும். ஆனால் அந்த பீகார், உத்தரப்பிரதேசம், ஹரியானாவிலேருந்து நிறைய பேர் வந்து தமிழகத்தில் நிறைய பேர் வேலை ஆகுறாங்க. அது 6-7 லட்சம் பேருக்கு மேலே வேலை ஆகுறாங்க. அவங்கள கண்டிப்பாக சேர்த்தாக்கணும்னு அந்த எஸ்ஐஆரில் குறிப்பிட்டிருக்கு. அதனால் அவங்க எங்கெங்கே இருக்காங்களோ அவங்கள பூரா தேடி பிடிச்சி அதில் சேர்த்துருவாங்க. நம்மளை அதில் பார்த்து எழுதி கொடுத்தா தான். அசால்ட் இருந்தோம்னுங்களேன், நம்ம பேர் ஆட்டோமேட்டிக்காக போயிடும், நமக்கு ஓட்டு உரிமை இல்லாமல் போயிடும். நம்ம இப்போ என்ன கேட்குறோம்னா, இந்த எஸ்ஐஆர் ஒன்றும் கொடுக்குறிய, அதில் எங்கள் போட்டா ஒட்டி எல்லாம் பண்ணி கொடுத்தா தான் நமக்கு ஓட்டு உரிமை. சரி, எதுக்கு ஆதார் கார்டு கொடுத்தாங்க? எவ்வளோ நாள் ஆதார் கார்டு வச்சு தானே பார்த்தோம், ஓட்டு போட்டோம். சரி, ஆதார் கார்டு வேண்டாம். எலெக்ஷன் கார்டுன்னு ஒன்று கொடுத்தாங்கல்ல, அது எதுக்கு? அது இந்த மத்திய சர்க்காரும் இந்த தேர்தல் கமிஷன் தான் கொடுத்தது. சரி, அதை விட்டுருங்க. ரேஷன் கார்டு ஒன்று கொடுத்துருக்கீல்ல, அப்போ ஏகப்பட்ட ஆவணங்கள் இருக்குது. எங்களுக்கு வீட்டு ரசீது இருக்குது, பேங்க் புக் இருக்குது, சிலிண்டர் பில் இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. பாம் கார்டு, நிறையா ஆவணங்கள் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு இந்த எஸ்ஐஆர்னு கொண்டு வரீங்க? இந்த எஸ்ஐஆரில் என்ன இருக்குது எங்களுக்கு தெரியலை. என்னோடதையே கேட்குறாங்க. நான் இருக்கிறேன், என்னுடைய ஆதார் கார்டு இருக்குது, என்னுடைய பேங்க் புக் இருக்குது, என்னுடைய எல்லா ஐடியும் என்னுடைய இருக்குது. எதுக்கு எஸ்ஐஆர்னு நீங்கள் ஒன்று தேர்வு பண்ணி கொண்டு வரிய? அது ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது. இதில் இருந்து நம்மளை உண்மையான வாக்காளர்களை கழித்து, அங்கிட்டிருந்து வந்திருக்காங்கல்ல ஹிந்தி படித்தவங்க, அவங்கள உள்ளே நுழைச்சி ஓட்டு அவங்க போட்டு பிஜேபி அரசை தேர்வு பண்ணணும். இதுதான் அந்த ஒன்றிய அரசினுடைய உண்மையான நோக்கம். அதனால் நம்ம எப்படி இருக்கணும்னா, இந்த எஸ்ஐஆர் பாரத்தை நிரப்பி கொடுத்து அதில் நம்ம பேர் பட்டியல் வறுக்க மட்டும் நம்ம ஓயக்கூடாது. கண்டிப்பாக அதை சரி பண்ண பின் தான் நம்ம ஓஞ்சி இருக்கணும். அதுவரை அதில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓடி நம்முடைய போட்டாக்கிட்ட எல்லாம் விட்டு கொடுத்து நம்மளுடைய நம்பர் எல்லாம் வந்தால் தான் நம்ம விடணும். அதனால் நம்ம பின்தங்கிடக்கூடாது. கண்டிப்பாக இந்த எஸ்ஐஆரை நம்ம கரெக்டாக நிரப்பி கொடுத்தாகணும். அது ரத்து பண்ணும்போது பண்ணிட்டு போகுது, நமக்கு தேவையில்லை. அதனால் இங்கே அசால்ட்டாக இருந்துடாதீங்க. அப்படி அசால்ட்டாக இருந்து உங்கள் பேர் விட்டுச்சுன்னா உங்களை இந்த நம்ம அகதியாக வர்றாங்கல்ல, அவங்களுக்கு அனாதார ஆசிரமம் வச்சுருக்காங்கல்ல, கூடாரங்கள், அது மாதிரி நமக்கு ஓட்டலைன்னா தனியாக கொண்டு கூடாரங்கள் அமைச்சு நம்மளை கொண்டு அங்கே போட்டுருவாங்க. நமக்கு கவர்மெண்ட் சலுகை எதுவும் வராது, நம்ம ஒரு அகதி ஆக்கப்படுவோம். அதனால் எஸ்ஐஆரை கண்டிப்பாக தெளிவு பண்ணி உங்கள் பேர் அதில் வர மட்டும் நீங்கள் ஓடிக்கிட்டே இருங்க. அசால்ட்டாக எனக்கு பாரம் வரல, நான் எழுதி கொடுக்கலன்னு விட்டுறாதீங்க. இந்த பாரத்தில் உங்கள் பெயர் இடம் இல்லைன்னா நீங்கள் ஓட்டுரிமை இல்லாமல் ஆக்கப்படுவீர்கள். நன்றி.